தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பலூன் தேவை, அதுக்கடுத்து ஒரு woolen cloth தேவை. பலூன்ல மறக்காம ஆட் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி bits of papers தேவை. பாருங்க, இந்த மாதிரி bits of papers தேவை நம்மளுக்கு. சரியா? இந்த bits of papers ரொம்ப ஸ்மாலா குட்டி குட்டியா இருக்கும். அப்பதான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேலை செய்யும். அதுக்கடுத்து இது நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை இதுதான் மெயின். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த woolen cloth-ஐயும் இந்த பலூனையும் எடுத்துக்கோங்க. இந்த woolen cloth எடுத்து இந்த பலூனில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்கு, நல்லா ரப் பண்ணுங்க. அப்போதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேலை செய்யும். நீங்கள் எங்கே ரப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் பேப்பர் எடுக்கணும். பாருங்க பாருங்க, ஒட்டிக்கிச்சா? பாருங்க பாருங்க பாருங்க, இது பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். இங்க பாருங்க, ஒட்டிக்கிச்சு பாருங்க. கொனைங்களுக்கு அதுவா தானா விழுந்துரும். பாருங்க, இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்கு. போக போக தானா விழுந்துரும். இதோ பாருங்க, விழுந்துச்சா? பாருங்க, விழுந்துச்சா? எல்லாம் பாருங்க, விழுந்துச்சா? அப்பனா அதோட ஸ்ட்ரென்த் போயிடுச்சு, அதோட எனர்ஜி போயிடுச்சு. இப்போ இது எப்படி வேலை செய்யுது, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னது அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்னா இப்போ இந்த பலூனை நான் பக்கத்தில் கொண்டு போகும் ஒட்டிக்கிறா. இந்த பலூனுக்கும் இந்த பேப்பருக்கும் நடுவில் இருக்கு இந்த ஃபோர்ஸ் பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது அட்ராக்ஷன் இல்லாட்டி ரிப்பல்ஷன், ரெண்டு சார்ஜ் பாடிஸ்க்கும் நடுவில் அட்ராக்ஷன் இல்லாட்டி ரிப்பல்ஷன் நடக்கும். சரியா? இது ஒரு பொருளை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பலூன் இருக்குல்ல, இந்த பலூன் தேய்க்க 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 அது டச் பண்ணிக்காது தானா. இப்போ பண்ணல தேய்ச்சிட்டு பலூனை தேய்ச்சிட்டு இந்த பேப்பருக்கு பக்கத்தில் கொண்டு வருமோ அந்த பேப்பர் நான் தொடவே இல்லை, ஏன்னா தானா ஒட்டிக்கிச்சு. இது பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா இதுதான். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நிறைய இதில் வேலை செய்யும். இப்போ நான் பண்ணது பலூனில். இதே நீ பிளாஸ்டிக் பேடில் பண்ணலாம், பலன்னு இருக்கு எந்த பொருட்களையும் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ணலாம், சீப்பில் பண்ணலாம், அதாவது கோம்பில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய திங்ஸில் பண்ணலாம். இது ஒரு அட்ராக்ஷன் தான், ஒரு ஃபோர்ஸ் தான், பேப்பரில் நடக்கும். ஏன் இதே நம்ம ரப் பண்ணிட்டு பலூனை நல்லா ரப் பண்ணிட்டு நம்ம தண்ணி பக்கத்தில் கொண்டு போனாலும் நடக்கும். அதே ஸ்கேலை நம்ம ரப் பண்ணிட்டு தண்ணி பக்கத்தில் கொண்டு போனாலும் நடக்கும். ஸ்கேல் நம்ம ரப் பண்ணிட்டு இதே பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குல்ல, இது பக்கத்தில் கொண்டு வந்தாலே அது அட்ராக்ட் ஆகும். சரியா? இப்போ வாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.